இன்னைக்கு ஒரு அருமையான ஹேர் டை தான் பார்க்க போறேங்க. இந்த ஹேர் டைய நம்ம அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துல நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. இதை நம்ம ரெகுலரா செய்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே எப்பயுமே கருமையாவே இருக்குங்க. இந்த ஹேர் டைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி ஹேர் க்ரோத்தும் செம்மையா இருக்குங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கொய்யா இலைங்க. இந்த கொய்யா இலையில ஹேர் க்ரோத்துக்கான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதை நம்ம ஒரு 6-7 இலை எடுத்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். இதை ஒரு 6-7 இலை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். அடுத்த இலை பாத்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை தாங்க. இது நான் ஒத்த செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட அடுக்கு செம்பருத்தி இருந்தாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கழுவிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எலசா இருக்கிற மாதிரியா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நைஸா பேஸ்ட் கிடைக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த 2 இலைகள் மட்டும்தாங்க. இந்த 2 இலைகளும் நம்மளுடைய ஹேரை பாத்தீங்கன்னா அவ்வளோ கருமையா ஆக்கிடுங்க. இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் சூப்பரா இருக்குங்க. நல்லா முடி அடர்த்தியா வளரும். நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் ரொம்பவே 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்குங்க. இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நான் இலைகளை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மைய தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போறேங்க. கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்கக்கூடாது. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு 2 இலை சேர்த்துக்கிறேன். கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. குவான்டிட்டி உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு டை கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு இரும்பு கடாயில சேர்த்துருங்க. பாருங்க, நல்ல பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்க போறோம். இது கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா. அது வரைக்குமே நம்ம நல்லா கிளறி. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏன் நம்ம ஸ்டவ்ல வச்சு இதை நம்ம சூடு பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு குளிர்ச்சி ஒத்துக்காது. இதுல செம்பருத்தி இலை நல்ல குளிர்ச்சியானது. இது அப்படியே ஹேர் டேயா அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு கோல்டு பிடிக்க சான்சஸ் இருக்கு. நீங்க இதை அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாவும் ஹேர் டை இருக்கும். அதே டைம்ல நம்மளுக்கு சளியும் பிடிக்காதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. வச்சுட்டு நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, கொஞ்சம் சூடானதுமே அந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா டார்க் கிரீனா நம்மளுக்கு மாறும். செம்பருத்தி இலைய இந்த ஹேர் டைல சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் நல்லா பளபளன்னு ஆகுங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஹேரும் நல்லா ஷைனிங்கா ஆகும். கொய்யா இலை பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்குங்க. உடம்பு உள்ளேயும் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இதை நல்லா சீரம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரெகுலராகவே ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஹேர் க்ரோத் பாத்தீங்கன்னா அவ்வளோ செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த 2 பொருட்களுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஹேருக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போ பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதோட என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா ஒரு 2 பொடி தாங்க சேர்க்க. அந்த 2 பொடிகளுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா இருக்கும். முதல் பொடி பாத்தீங்க அப்படின்னா
ரெட் சாண்டில் பவுடர் தாங்க, ரெட் வுட் சாண்டில் பவுடர்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் வந்து இதில் சேர்க்குறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கலர் பண்ணுறதோட ஹேர் க்ரோத்துக்கும் செம்மையாக யூஸாக இருக்குங்க. அது போட்டோடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நல்லா கொஞ்சம் சுண்டட்டும். பாருங்க, நம்ம பச்சை கலர்ல ஊத்துனது அந்த பொடி சேர்த்த உடனே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது வந்து நம்ம மருதாணிக்கு பொடி பதில் நம்ம சேர்க்கிறோம். இப்ப மருதாணி கலர் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இப்ப இதுவும் நல்லா சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் நல்லா கட்டி ஆகட்டும். இப்போ சிம்மிலேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸா வந்து இந்த மாதிரி கிண்டியாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஆறுனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து திக் ஆகும். இதோட இன்னொரு பொருள் சேர்த்த உடனே நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால இதை நம்ம வந்து ஃபேன் காத்துல கொண்டு போய் ஆற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆற வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. டார்க் ப்ரௌன் கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதோட வந்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். அதுதான் அன்னபேதிங்க. இந்த அன்னபேதியை வந்து நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு மறுபடியுமே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, அன்னபேதி வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா ஆறணும் ஹேர் டையே, அதுக்கப்புறம் சேர்த்துடணும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரெக்டா சேர்த்துக்கோங்க. இந்த அன்னபேதி வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்குங்க. இதை வந்து நம்ம 1/2 மணி நேரத்துல நம்மளுடைய முடி முழுசுமே நல்லா கருமையா மாறிடும். இது வந்து நல்லா உடனேயும் இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். பட் இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க எடுத்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டையை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. இதை வந்து நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். காத்து போகாம நல்லா மூடி வச்சிருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா வெயிட்டாகவும் ஏதாவது வச்சிட்டிங்கன்னா காத்தெல்லாம் போகாது. இப்போ 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பாரு என்ன கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, அப்படியே ஸ்மூத்தா நம்மளுக்கு வந்து ஹேர் டை பாருங்க எவ்வளோ கருகருன்னு இருக்கு. இதை நான் வந்து ஹேர்லயே உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டேன். முடியெல்லாம் இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே மருதாணி போட்டதுனால வெறும் மருதாணி போட்டேன், அதனால ப்ரௌனா இருக்குது. இப்போ இதே முடியல வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. இது வந்து அப்படியே 1 ஹவர் விட்டுடுங்க. இது மாதிரி இது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேரை வந்து எண்ணெய் எல்லாம் தலையில இல்லாம நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணிட்டு மினிமம் 1 ஹவர் தலையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்சிமம் நீங்க 2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாவும் அடுத்த நாளும் ஹேர்ல எந்த விதமான எண்ணெயோ இல்ல ஷாம்பு போட்டு குளிக்கிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுருங்க. அப்பதான் வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முடி வந்து நிரந்தரமா கருமையா மாறிடும். ஒரு தடவையே உங்களுக்கு ரிசல்ட் தெரியாதுங்க. நீங்க ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.